ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், அந்த ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்த அதே பாதையை அவர்கள் கடைபிடித்தாலும் ஒன்று சொன்னாரு, அது யாரோடும் சேராமல் என்ற வகையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அதே பாதையில் தொடர்ந்து பாமக பயணிக்கவில்லையோ, சமூக நீதி பாதையில் தொடர்ந்து பயணிக்கவில்லையோ இறந்தாழ்ந்து நான் சொல்றேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் தவறியது பாட்டாளி மக்கள் கட்சி, எங்களை இயக்கங்களும் தவறியது சமூக நீதி பாதையில். அல்ல நான் கேக்குறது சமூக நீதி, அதான் கவனமாங்க. சமூக நீதி பாதையில், அதாவது தமிழ்நாட்டில் சமூக நீதி பாதையில் இருந்து விலகிய இயக்கம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியை சொன்னா புதிதாக அரசியலுக்கு வந்திருக்க ஒருத்தர் கூட எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி என்ற ஒரு விஷயத்தில் எல்லா கட்சியிலும் பண்ணிருக்காங்க. நீங்க அதுக்கு பல இடங்களில் வருத்தம் பகிரங்கமா வருத்தம் தெரிவிச்சீங்க, மாறிட்டீங்க. நான் அந்த விவாதத்துக்குள்ள போனேன். திரு கருணாகராஜன் அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அந்த நீங்க சொன்ன விஷயங்கிறது 89 அவர் ஒரே மாதிரி பயணித்திருந்தாலும் சொன்னது, நீங்க கூட்டணி இல்லாமல் அவர்கள் தன்னுடைய ஆட்சி என்ற தளத்தில்ங்கிற கருத்துல நீங்க பதிவு பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் எடுத்துக்கின்றது மற்ற கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் அல்லது அவர்களை ஆதரித்தவர்கள் இன்றைக்கு முரண்பட்டு நிற்பவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் கூட அன்றைக்கு இருந்த அந்த சமூக நீதி சார்ந்த தளத்திலிருந்து பாமக விளைவிட்டது என்ற ஒரு விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. அவர் அதுக்கு மறுக்கிறார். உங்களுடைய பார்வை? இல்ல நான் சொல்ல வந்த கருத்து இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்து. அதாவது 50 ஆண்டு கால ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும், 50 ஆண்டு கால ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று இப்ப மேடைகளில் டாக்டர் அவர்களும் அன்புமணி அவர்களும் சொல்லுகிற பொழுது இதுல 48 ஆண்டுகள் அவர்களோடு இருந்துவிட்டு சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்றுதான் என்னுடைய கேள்வி. மதுவிலக்கு பிரச்சனை உள்பட பல்வேறு பிரச்சனைகளில் ஆரம்பத்திலே இந்த வேகம் காட்டியிருந்தால் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்க முடியும். மாற்றம் என்பது நான் நினைத்து வரக்கூடியதல்ல, ஒரு தலைவர் நினைத்து வரக்கூடியதல்ல, மக்களிடமிருந்து மாற்றம் வர ஒரே ஒரு கேள்வி உள்வாங்க. அதே அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா, இந்த 48 ஆண்டு காலமாக எங்களை போன்றவர்கள், தட் மீன்ஸ் பாமக போன்றவர்களுடைய ஆதரவோடு மாறி மாறி ஆட்சி அமைத்த திமுக அதிமுகவும் இன்றைக்கு எங்களை விமர்சனம் செய்வது எந்த அளவுக்கு நியாயங்கிற கேள்வி அவங்க கேட்பாங்கல்ல. அது வந்து அவர்கள் அதை சொல்லல. இன்றைக்கு வந்து நான் கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சியோடு எங்களுக்கு தேர்தல் உறவு கிடையாது, எங்களோடு அவர் அரசியல் உறவு கிடையாது என்று எந்த கட்சியும் அறிவித்தது எனக்கு அர்த்தம் இல்ல. ஆனால் இவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்சிகளோட கூட்டணி என்று சொல்லி இவர்கள் மேடையில சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சமூக நீதி அந்த மேடையில பேச தலித் தலைவர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறார்கள், தலித் மக்கள் எதிரில் என்று அவர்களே தங்களுக்கு தாங்களே விளக்கம் சொல்லக்கூடிய இன்றைக்கு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மீண்டும் கூட ஒரு சில கருத்துக்களை பதிவு, நடிகர்கள் வந்தால் சேர்க்க மாட்டோம் என்று கூட அந்த மேடையில முழங்கப்பட்டிருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, நடிகர்கள் வந்து எல்லா நடிகர்களும் இங்க இருக்க நடிகர் ஒரு தொழில் தானே, ஒரு குறிப்பிட்ட தொழில், இது வந்து ஒதுக்கப்பட்ட தொழில்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அதே மேடையில கண்டிப்பா இந்த ரஜினிகாந்த் அவர்களை பாராட்டியும் அவரே சொன்னார். சரத்குமார் அவர்கள் நடிகர் என்பதற்காக நீங்க சொல்றீங்க, ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்து நீங்கள் அரசியல் செய்து தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் என்னென்ன நீங்க வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. என்னுடைய ஒரு சின்ன கருத்து, இந்த 2 இயக்கங்கள் மாற்றப்பட நண்பர் பாலு முதல் பேசும்போது, இப்போ மருத்துவர் ஐயா அவர்கள் திராவிட முன்னேற்ற ஆட்சி 2011 தேர்தலில் புகழ்ந்து பேசினார். இப்படிப்பட்ட ஆட்சின்னு சொன்ன பொழுது நாங்கள் தேர்தல் நேரத்தில் பேசுறது பழசெல்லாம் நீங்கள் அப்போ பேசுறது கேட்கக்கூடாது, அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். 5 முறை முதல்வராக இருந்தவர் ஏன் அப்போ செய்யலை, ஏன் இப்போ செய்கிறீங்கன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கூட்டணி என்பது 2004, 2006, 2011 இவ்வளவுதான் அவங்க கூட்டணி வைத்தது. நீங்க மகளிர் மாநாடு நடத்தினீங்க இல்லையா, அதுக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பாக இதே மேடையில் ஒரு விவாதம் நடத்தப்பட்ட பொழுது உங்களுடைய கட்சியின் சார்பாக மரியாதைக்குரிய திரு வைத்திலிங்கம் அவர்கள் வந்திருந்தார். அவர்கிட்ட ஒரு கேள்வி வச்சோம். பாமக அறிவித்துவிட்டது முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாசன், அதிமுகவில் சொல்லவே வேணாம், ஊரறிந்த ரகசியம் அது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். நாம் தமிழர்ல அவர் சொல்றார் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு. மதிமுக தலைமையிலான இன்றைக்கு அணி அவர்கள் யார் முதலமைச்சர் என்பது முக்கியமல்ல, எங்களுடைய குழுவாக நாங்கள் செல்வோம், நாங்கள் தான் மாற்று ஆட்சி அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. திமுகவில் திரு ஸ்டாலினா திரு கருணாநிதியா, இந்த 2 பேரில் யார் முதலமைச்சர் என்று அறிவிப்பதில் என்ன தயக்கம்? அந்த மாநாட்டிற்கு முன்பு வரை உறுதியாக ஏன் எங்க தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய நிலையில் எந்த திமுக தொண்டர்களும் இல்லை. மாநாட்டில் அந்த கட்சியினுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் சொன்ன பிறகுதான் இன்றைக்கு நீங்களே அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது என்று சொன்னால், கேள்வி ஸ்டாலின் கலைஞரை விட திரு கருணாநிதி அவர்களை விட ஸ்டாலின் முன்னிறுத்தப்பட்டால் பலவீனப்பட்டு விடும் திமுக பலவீனமான ஒரு தலைமையாக இருக்கும், ஒரு ஆளுமையாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக அது கிடையாது. தலைவர் கலைஞர் அவர்கள்
திராவிட முன்னேற்ற தலைவராகவும் முதல்வருக்கு அவர் தான் முதல்வர், அவர் தான் தலைவர் என்ற ஒரு கோட்பாடு அனைத்து தொண்டர்களுக்கு இருக்குது. அது தளபதி அவர்களுக்கும் இருக்கின்றது. இதுல மாற்று கருத்து அது அது சொல்றதுக்கு எவ்வளவு நாள்? இல்ல நான் இல்ல, ஒண்ணு- இல்ல, நான் ஒண்ணு நான் சொல்றேன். தெளிவா சொல்லியாச்சு. இல்ல, இல்ல, கூட்டணி இதை வந்து அமைப்பதற்காக பலமுறை சொல்லப்படுகிற சொல்லியிருக்காங்க. வார்த்தைகள் இது. தலைவர் வந்து தேர்தலுக்கு பிறகு இது தளபதி நடக்குமா அவர்கள் என்றால் சார், நிச்சயமா நீங்க நடக்காது. தான் கூட்டணி நடத்தி நீங்க நீங்க இங்க கவலைப்பட வந்து போறீங்க. ஸ்டாலின் என்று நீங்க சொன்னால் அதை பத்தி கவலைப்படாதீங்க. யாரும் பின்னால் வர நாங்க மாட்டார்கள் கவலைப்பட்டுறோம் கூட்டணி என்பதற்காக பத்தி. நீங்க சொல்லப்படுகிற வரப்போறீங்களா செய்தி. கூட்டணிக்கு? அதை பத்தி பேசுறீங்க. கூட்டணி பத்தி நீங்க யாருடைய கூட்டணி இல்லையா, அதை பத்தி ஏன் பேசுறீங்க? எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக தளபதிகள் அறிவித்து விட்டார்கள். இதுல வந்து எப்ப அறிவிக்கிறாங்கன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மிக தெளிவான முடிவு திராவிட முன்னேற்ற கழக அனைவருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். தலைவர் கலை முதல்வர் என்பதை தளபதி அறிவிச்சிட்டாரு. அதனால எங்களுக்கு கருத்து வேறுபாடுகளோ யார் தலைவர் என்பது யார் முதல்வர் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. சரி, திரு ரவீந்திரன், நான் போன சுற்று ஒரு கேள்வி வச்சேன், அதை நீங்கள் கடைசி வரைக்கும் பதில சொல்லாமல் வேறு தளங்களில் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. இந்த தனிமனித ஆளுமையாக பழக்கப்பட்ட தமிழ் சமூகத்தில் இந்த 3 ஆளுமைகளாக முன்னிறுத்தப்படுகின்ற பொழுது இவர்களை நோக்கிய ஈர்ப்பு என்பது எந்த அளவிற்கு இயல்பாகவே இந்த 2 தலைவர்களோடு மற்ற எல்லாருக்கும், நீங்கள் நாட் ஒன்லி அன்புமணி ராமதாஸ் விட்டுருங்க, திரு கருணாநிதி, திரு செல்வி ஜெயலலிதா அவர்களோடு மற்ற முதலமைச்சர் வேட்பாளர்களுடைய அவர்களால் எந்த அளவிற்கு ஈர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? அதாவது நீங்கள் இந்த தனி மனித ஈர்ப்புங்கிறது 77 தான் வந்து நான் எம்ஜிஆர் வர்சஸ் கருணாநிதி வந்தது. அதில் எம்ஜிஆர் இடத்த ஜெயலலிதா ஃபில்லப் பண்ணிட்டாங்க. 67 வந்து அண்ணாவே வந்து மக்களவைக்கு தான் போட்டிட்டார். காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தணுங்கிற மாதிரி ஒரு காங்கிரஸ் ஆட்சி சர்வாதிகார ஆட்சி, அதை வீழ்த்தணுங்கிற மாதிரி தான் மக்கள் ஒரு மெகா கூட்டணி அமைச்சு போரிட்டாங்க. வந்து 77க்கு மேலே தான் அந்த இது வந்தது. இப்போ அதோட ஈர்ப்பு வந்து தனிமனித ஈர்ப்பு வந்து குறையுது. ஏன்னா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாத்துக்குமே 2006க்கு மேலே 10 வருஷம் கூடியிருக்கு. கருணாநிதி ஜெயலலிதாவும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. அதனால நினைக்கிறீங்களா? நிச்சயம் ஏன்னா குறைஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கூடி இருக்கு. கருணாநிதி ஜெயலலிதாவும் அதுக்கு விதிவிலக்கு அல்லன்னு சொல்றேன். ஓகே ஓகே, எல்லாருக்குமே கூடி இருக்கு. அதனால வந்து இது வந்து எல்லா கட்சிக்குமே ஒரு குரூஷியல். எல்லாருக்குமே கூடி இருக்குதுன்னா அதுல அன்புமணி ராமதாஸ் நிச்சயம் அன்புமணி இப்போ தானே டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கட்சி முன்னாடி வந்து யாருன்னே சொல்லல, தலித்த முதல்வர் ஆக்கும்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரியில் வன்னியரை முதல்வர் ஆக்கும்னு சொன்னாங்க. ஒரு சீட்டு கூட வரல. அதே டைம்ல காங்கிரஸ்ல வந்து இவர் நாராயணசாமி வந்து ரங்கசாமியை சொன்னார். அப்புறம் அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க. ரங்கசாமி முதலமைச்சராக வந்தார், 7 வருஷம் இருந்தார். திரும்ப அவர் பேரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு மீண்டும் முதலமைச்சராக தொடர்ந்து இருந்திருக்காரு. பாண்டிச்சேரினா இன்னைக்கு ரங்கசாமிங்கிற ஒரு வன்னியர்னே ஆயாச்சு. இவங்க வன்னியரை முதலமைச்சர் சொல்லி ஒரு சீட்டு கூட வரல. அப்போ அது வேற விஷயம். அப்போ தலித்துன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அன்புமணி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. என்னோட கருத்து என்னன்னா, இந்த ப்ரொஜெக்ஷனை கூட்டணி அரசியலில் தோத்து போனாங்க. அவங்க கூட்டணி அரசியலில் 2009லையும் 2011லையும் தோத்து போனதுனால கூட்டணி அரசியல் நமக்கு கௌரவமான இடங்கள் என்ன கிடைக்காது. எல்லாரும் அவங்கள சொன்னாங்க. நிர்பந்தத்தின் காரணமாக வேறு வழியின்றி பாமக எடுத்துக்கிறது. தெளிவாக எல்லா கருத்திலும் எல்லா இதுலயும் சொல்றேன். பாமக வந்து திமுகவோட அதிமுக கூட்டணி போக மாட்டாங்க, தனிச்சு தான் இருப்பாங்கங்கறத நான் அதுக்கு நான் சொல்லக்கூடிய காரணம் நிர்பந்தமானு கேக்குறேன். கூட்டணி அரசியல் தோல்விதான் காரணம். இல்ல இப்போ ஒருவேளை கட்சி இன்றைக்கு இருக்குது, திமுக அதிமுக எங்களை கூடாம விட்டுருவாங்களா? ஒருவேளை நாங்கள் கூட்டணி அமைத்தால் 40 இடங்கள்ல நாங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய நாங்கள் இதை தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் தனித்து 2 இயக்கங்களுக்கு மாற்றா இருக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த செய்தியை அண்ணனை போன்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சனம் செய்வது என்னுடைய நோக்கமா அல்லது தமிழ்நாட்டினுடைய அரசியலை விமர்சனம் செய்வது நோக்கமா என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது இவருடைய கருத்து என்னன்னா, எனக்கு என்ன 40 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய சூழலில் கிடைக்காது. நான் சொல்லக்கூடிய பொருளை புரிஞ்சுக்கணும். கூட்டணியில் இடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பின் அடிப்படையில் சொல்றேன். இதுவரையில் இதை தாண்டி அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை உதறி இருந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வரக்கூடிய இந்த வாய்ப்பை உங்களை போன்றவர்கள் எப்படி சொல்லணும்? கௌரவமான இடம் கிடைக்கல, இது அவசியமானது என்று சொல்ல செயல்பாட்டை விமர்சனம் செய்வது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பேர் என்ன? விழுப்புரம் மாவட்ட செயலாளர் அன்பழகன். நெல்லை மாவட்ட செயலாளர் பேர் என்ன? பரசுராமன். இவ்வளவு யோசிச்சு சொல்ல வேண்டியது. அதுதான் சொல்றேன், வட மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களில் பாமக இன்னும் ஆழமாக ஏன்னா உங்களாலேயே 2 நிமிடம் யோசிச்சு சொல்லணும்னு சொன்னா மக்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய சின்னமும் உங்களுடைய கட்சியும் அறிமுகமா இருக்கும். ஒரு நிமிடம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு 4 பேர். இன்றைக்கு நீங்கள் கேட்ட கேள்வியை நான் வரவேற்கிறேன். திடீரென்று நீங்கள் கேட்கின்ற பொழுது நான் பதில் சொல்லவில்லை என்பது எனக்கு அது வருத்தமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய
பெயர்களுடைய எண்ணிக்கை இந்த நேரத்தில் சொல்வது அதாவது இல்ல இதை தாண்டி சாத்தியமில்லாத இல்ல சாத்தியம் இல்லாது. இதை தாண்டி இந்த விவாதத்தின் மூலமாக நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், எங்களுடைய நோக்கம் அது முன்பு சொன்னோம் பின்னால் சொன்னோம் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களுடைய நோக்கத்தில் என்ன தவறு இருக்கிறது? இதுதான் என்னுடைய கேள்வி. என்னோட பாயிண்ட் கிளியர் பண்ணிடுறேன். நான் சொன்னது ஃபேக்ட் தான். 2009 அதிமுக கூட்டணியில் பாமக 7+1 எடுத்து பண்ணாங்க. அதே மதிமுக வந்து அதிமுக கூட்டணியில் 4 இடங்கள் தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 2014 வந்து பாஜக கூட்டணி பாமக 8 இடங்கள்ல கண்டெஸ்ட் பண்ணாங்க, மதிமுக 7 இடங்கள்ல கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து மதிமுக வளர்ந்துட்டா அல்லது பாமக தேஞ்சிட்டா, அதை வச்சுதான் நான் கூட்டணியில கௌரவமான இடம் பாமகவுக்கு சிக்கல் ஆயிட்டுங்கிறத நான் பதிவு பண்ணேன். ஆதாரபூர்வமா தான் பதிவு பண்ணேன். நிறைவாக இல்ல நிறைவாக இப்ப இவங்க திராவிட அரசியலை ஆட்சிகளை அவங்க குறை சொல்கிற பொழுது இவங்க அரசியல் நடத்துகிற பாணியும் பிரம்மாண்டமான மாநாடுகள், விளக்கொலிகள், பெரிய கூட்டங்களை கூட்டி காட்டுவது, அதே குடும்ப அரசியல், அதே மாதிரி எத்தனையோ விதங்கள் எல்லாம் ஒத்து போற விஷயமா தானே இருக்கு. இல்ல எனக்கு அண்ணன் பேசுறது அவருடைய இயக்கத்தினுடைய கருத்தாக இல்லாமல் அதிமுகவுக்கு வக்காலத்து வாங்குவதை போன்று இவர் சொல்லக்கூடிய நாங்க அவர் அழைச்சதும் கூட அஇஅதிமுகவின் ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி தான் அழைச்சிருக்கோம். அஇஅதிமுகவின் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நாங்க செஞ்ச தவிர நீங்க ஏன் செய்றீங்க? கிடைக்கக்கூடிய 2 இடம் 3 இடம் இது போறோம் என்று நினைப்பதை தாண்டி மாறணும். அவங்களும் ஒரு மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். கழிச்சு முடிவு பண்ணுவாங்க. இணைந்து இதை நாம் தன்னிச்சையாக காந்திய வழியில நாம் இந்த அரசியலை கொண்டு போவோம் என்ற ஒரு மாற்றத்தை அவங்க காட்டல. இதே ஒரு அந்த திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டம், ஆர்ப்பாட்டம், இதை பார்த்து மக்கள் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் பிரம்மாண்டத்தை காட்டிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கிகளை வைத்திருக்க கட்சியை உடனடியாக மாற்றத்தை ஏற்படுத்த சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் இல்லைங்கிறது உறுதியாக தெரியும். அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எதுவும் செய்யல. நாங்க நண்பர் பாலு ஆரம்பத்திலே சொன்னாரு பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறோம் என்று. தமிழகத்தில் வந்து பாலு அவர்கள் பெண்களுக்கு சொத்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்களா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து தமிழக அரசியலில் எந்த ஒரு இடமும் அவர்களை கிடைக்காண்டதும். நன்றி நன்றி. நான்கு பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். ஒரு ஆழமான விவாதத்தை நட்போடே நகர்த்துவதற்கு உதவி செய்தீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள் 4 பேருக்கும். இந்த அளவில் நிறைவு செய்யலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற வார்த்தை தொடர்ந்து உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை. மாற்றம் ஒன்றே மாறாததாக இருக்க போகிறதா? என்னவாக இருக்க போகிறது? காலம் பதில் சொல்ல காத்திருக்கிறது. இன்னும் சில மாதங்கள் தானே, நாமும் காத்திருப்போம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை நினைவுபடுத்துகின்றேன். நான் செந்தில்.